الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: اركض برجلك. وقال النبي صلى الله عليه وسلم: تداؤوا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين. يا سيدي يا رسول الله خذ بيدي يا سيدي احضرني يا محي الدين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் மேலான அன்பும் அருளும் நம் மீது இன்றும் என்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் பொருத்தம் பெற்ற நல் அடியார்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடனேயே மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. சென்னையினுடைய சுதந்திர தின விழாவில் சஃபீனா என்கிற ஒரு நர்ஸ், அவர் அங்கே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். வெள்ளி பதக்கம், விருது வழங்கப்பட்டிருக்கிறார். சுமார் 5 லட்சத்தின் கூடிய விருது அது. அப்படி ஒரு விருதை பெறுகிற அளவிற்கு சஃபீனா என்கிற அந்த பெண்மணி அப்படி என்ன சாகசம் செய்தார்கள்? வயநாட்டில் நடந்த கடும் நிலச்சரிவினால் பேராபத்து, அதுல ஒரு பெண்மணி கயிற்றில் போகிறார். அந்த வீடியோக்களை நாம் பலரும் பார்த்திருக்கலாம். பார்த்தது மட்டுமல்ல, வியப்பின் உச்சிக்கே போயிருப்போம். இப்படி ஒரு பெண், ஏனென்றால் அங்கிருந்து அந்த பாலம் அப்படியே அடித்து செல்லப்பட்டு விட்டது. மீண்டும் கரை புரண்டு தண்ணீர் போகிறதுக்கு வெள்ளம். அந்த வெள்ளத்தை யாரும் வெள்ளம் என்று நினைக்க மாட்டார்கள், கடல் என்றுதான் நினைப்பார்கள். கடல் போன்ற வெள்ளம். அது மாத்திரமல்ல, மேலிருந்து மலை. வெள்ளத்திற்கும் மலைக்கும் நடுவில் ஒரு பெண்மணி தன்னம் தனியாக தன் உயிரை பணயம் வைத்து அங்கு இருக்கக்கூடியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த கயிற்றில் அவள் பயணிக்கிறார். அந்த வீடியோவை பார்த்து எல்லோருமே ஆழ்ந்த வியப்பின் உச்சத்திற்கு போய்விட்டோம். அதற்காக வேண்டிதான் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அதை பார்த்தவுடன் என்ன தெரியுமா ஞாபகம் வருகிறது? சஃபீனா என்றால் கப்பல் என்று பொருள். சஃபீனா என்கிற வார்த்தைக்கு நேரடி பொருள், அரபியினுடைய சஃபீனா என்கிற அந்த வார்த்தைக்கு நேரடி பொருள் என்ன அப்படின்னா கப்பல். சஹாபிகள்ல சஃபீனா என்கிற ஒரு சஹாபி இருந்தார்கள். அந்த சஃபீனா என்கிற அந்த சஹாபியினுடைய இயற்பெயர் வேறு.
சஃபீனா என்கிற பெயரை சூட்டியது யாருன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். நீங்க சஃபீனா, நீங்க கப்பல்னாங்க. அந்த மனிதரை பார்த்து, அந்த சஹாபியை பார்த்து நபி அவங்க கப்பல் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, எப்பொழுது சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் பங்கு பெறக்கூடிய அத்துணை போர் வீரர்களும் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் இந்த சஹாபி இடத்துல ஒப்படைச்சாங்க. முதல்ல ஒரு சஹாபி கொண்டு வந்து அவங்களுடைய உடைமையை கொடுத்து, இதை நீங்க பாதுகாத்து வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து இன்னொரு சஹாபி கொடுத்தாங்க. இப்படி பார்த்து ஒவ்வொரு சஹாபியா கொடுக்க அதையெல்லாம் வாங்கி தன்னுடைய கையில் உடம்புலையே வைத்துக் கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த சஹாபியினுடைய உடல் முழுக்க பொருளாக இருக்கிறது. அந்த போர் வீரர்கள் கொடுத்த பொருட்களை எல்லாம் வாங்கி மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படியே ரெண்டு பக்கம் சுமந்து இருக்கிறார்கள், நிரம்பி இருக்கிறது. இதை பார்த்தவுடன் தான், எப்படி கப்பல் நிறைய சுமை சுமக்குகிறதோ, அன்றைக்கும் சுமந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் முதல் கப்பல் நூஹ் நபியினுடைய கப்பல். அன்றைய காலகட்டத்தில் ஏற்ற வேண்டிய அத்தனை சரக்குகளையும், அத்தனை மக்களையும், அத்தனை உயிரினங்களையும் ஒரே கப்பல்ல ஏற்றினாங்க. இன்றைக்கும் பார்க்கிறோம், பல தூர மைல்களுக்கு அப்பால் இருந்து, பல நாடுகளில் இருந்து, தூரமான நாடுகளில் இருந்து சரக்குகளோடு கப்பல்கள் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், சஃபீனான்னாங்க. அவருடைய இயற்பெயர் அந்த நேரத்தில் வேற. இவ்வளவு சுமையை சுமக்கிறாரே, கப்பல் சுமப்பது போன்று என்று பார்த்துவிட்டு சொன்ன அந்த பெயரு தான் அவருடைய இயற்பெயரை மாறி ஆகி போய்விட்டது. அவருடைய இயற்பெயரை சஹாபிகள் மறந்தே விட்டார்கள். சஃபீனா சஃபீனா என்று அன்றைக்கு கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள், கப்பல் 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 என்று. அப்போ கடல் போன்று வரக்கூடிய வெள்ளத்திற்கும் மலைக்கும் நடுவிலே ஒரு பெண் செல்கிறாள் என்றால் எனக்கு என்ன தோணுகிறது, இவள் பறக்கும் கப்பலோ, சஃபீனா என்கிற கப்பல் என்கிற அந்த பெயரின் தாக்கம் தான் இப்படி ஒரு சாகச செயலில் ஈடுபட செய்ததோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. எந்த ஒரு பெயராக இருந்தாலும் அந்த பெயருக்கான தாக்கம் வாழ்க்கையில் இருக்கும். அதனால் தான் நல்ல பெயர்களாக வைக்கணும். விவரம் தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு வைக்கணும். அங்க கேட்ட அவங்க வச்சாங்க, நல்லா இருந்துச்சு, அதுல பார்த்தா இதுல பார்த்தா அப்படின்னு சொல்லி பேர் வைக்க கூடாது. உங்களுக்கு என்ன பேர் பிடிச்ச பேராக இருந்தாலும் விவரம் தெரிந்தவர்களிடத்தில் அந்த பேரை சொல்லி அதற்கு என்ன பொருள் வைக்கலாமா கூடாதா என்கிற ஒரு விவரம் தெளிவை கேட்டுக்கொள்ளும். சஃபீனா என்கிற அந்த பெண்மணி சாகசம் செய்ததனால் அவர் ஒரு அரிய பெரிய ஒரு தொண்டு, ஒரு காரியத்தை நிகழ்த்தினால் அதற்காக வேண்டி விருது வழங்கப்பட்டார்கள். பேட்டி காணக்கூடியவர்கள் பேட்டி காணுகிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார்கள், எப்படிங்க நீங்க யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை எப்படி செய்ய முடிஞ்சது? அந்த வெள்ளத்தை பார்த்தா உங்களுக்கு பயம் வரலையா? அந்த கயிறை நம்பி எப்படி உங்களால் போக முடிந்தது? இது மாதிரியான கேள்விகளுக்கு அந்த சஃபீனா என்கிற அந்த பெண்மணி சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு அந்த நேரத்துல வெள்ளம், மலை, உயிர், கயிறு இதெல்லாம் எனக்கு கவனத்துல வரல. அங்கே இருக்கிறார்களே அவர்களுடைய உயிர், இது மட்டும்தான் என் கவனத்திற்கு வந்தது. ஒரு மருத்துவ பணியில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை என்ன? நோயாளியை காப்பாற்றணும், உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை பாதுகாக்கணும். இந்த சிந்தனை தான் ஒரு மருத்துவர்களிடத்துல இருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த மருத்துவம் என்பது வியாபாரமாகி போகிவிட்டது. வியாபாரமாகி போய்விட்ட மருத்துவ துறையிலையும் கூட கொஞ்சம் மனிதாபத்தோடு நடந்து கொள்பவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செவிலியர்களை பார்க்கலாம், நர்சுகளை நாம் பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான சில ஆலோசனைகளை சொல்லுவார்கள்.
இப்படி எப்படி நடந்து கொள்ளுங்கள். இன்னும் 2 நாள் இருக்க சொன்னா கூட நீங்க இப்ப போயிடுங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. இது மாதிரியான நமக்கு தேவையான, நம்ம மீது அன்பு காட்டக்கூடிய, ஒரு இரக்கம் காட்டக்கூடிய, மனிதாபிமானத்தை காட்டக்கூடிய அளவிற்கு செவிலியர்கள் நம்ம இடத்துல நடந்து கொள்வார்கள். அந்த செவிலியர் எப்படி இந்த அளவிற்கு விருது பெறுகிற அளவிற்கு வந்தார் என்று சொன்னால், அவர் செல்கிற அந்த காட்சியை நாம் கண்டோம் அல்லவா, அந்த வீடியோ. அதையும் அவர் சொல்கிறார், இதையெல்லாம் எடுத்து காட்டணும், மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல, என்னுடைய அக்காளுக்கு இதை நான் காட்டணுங்கிறதுக்காக வேண்டி எடுத்தது. அது எப்படியோ அது அப்படியே பரவி வைரல் ஆகிவிட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சில பேர்கள் உண்மையான எண்ணத்தோடு செய்யும் பொழுது அதற்கான மகத்துவத்தை, அதற்கான மரியாதையை அல்லாஹ் செய்து விடுவார். அதற்கு கொடுக்க வேண்டிய பரிசை அல்லாஹ் கொடுத்து விடுவார். செவிலியர்கள் நோயாளிகளை பாதுகாக்கிறார்கள், பராமரிக்கிறார்கள், அவர்களை உயிர் காக்க போராடுகிறார்கள். இப்படிப்பட்ட செவிலியர்கள் முதல்ல எப்போ வந்தாங்க? மருத்துவர்கள் என்கிற ஒன்று உண்டு, அது காலங்காலமாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். செவிலியர்கள் எப்பொழுது வர ஆரம்பித்தார்கள்? உலகத்துல பொதுவா எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா, பிரான்ஸ்ல உள்ள ஒரு பெண்மணியை சொல்கிறார்கள். அவங்கதான் முதல் நர்ஸ். அவங்க இறந்தது எப்போ அப்படின்னு கேட்டா 1910. ஒரு 100-125 வருஷத்துக்குள்ளதான் இந்த செவிலியர்கள் வந்தார்கள் என்பதுதான் உலகளாவிய அளவில் சொல்லப்பட்டு வருகிற ஒரு செய்தி. ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நிரம்ப செவிலியர்கள் இருந்திருக்கிறார்கள், நர்சுகள் நிரம்ப இருந்திருக்கிறார்கள். சஹாபி பெண்கள்ல பல சஹாபி பெண்கள் நர்சுகளாக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சஹாபி பெண்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், போர்க்களங்களுக்கு ஆண்களை நீங்கள் அழைத்து செல்கிறீர்களே, நாங்களும் போர்க்களத்திற்கு வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்க மேல போர் கடமை இல்லை, நீங்க போருக்கு வர வேண்டியது இல்லை, நீங்க வீட்டுல இருந்துக்கங்க. உங்களுக்கான போர் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அது ஹஜ்ஜு தான். ஹஜ்ஜு உங்களுக்கு கடமையாச்சு, வசதி வாய்ப்பு வந்துச்சு, உடல் ஆரோக்கியம் இருந்தது அப்படின்னா நீங்க ஹஜ்ஜு செய்து கொள்ளுங்கள், போர்க்களத்துக்கு வர வேண்டிய அவசியம் தேவை இல்லைன்னா. பல முறை கேட்டு அதற்கு பிறகு எந்த அளவுக்கு மன்றாடுகிறார்கள் பாருங்கள். யார சொல்லலாம், போர்க்களத்துல நாங்க உதவியா இருப்போம்லாங்கிறாங்க. இல்ல உதவிக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு சொல்கிறார்கள், இல்லை யாருக்காவது காயங்கள் பட்டால், ஏதாவது தாக்கம் ஏற்பட்டால் அந்த நேரத்துல சிகிச்சை செய்யறதுக்கு ஆள் தேவைப்படும், நாங்க வர்றோம். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்களை அழைத்து செல்கிறார்கள். அந்த அளவிற்கு சிகிச்சை பார்க்க தெரிந்த பெண்களை போர்க்களங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். இந்த செவிலியர்கள் எப்படி உருவானார்கள்? சஹாபி பெண்கள்ல நர்சுகள் எப்படி உருவானார்கள்? அவங்களாவே உருவாக்கிட்டாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். நாயகத்தினுடைய காலம் எப்படி தெரியுமா இருந்தது? மருத்துவ துறையில் அவங்க தேரல்ல, கவிதையில் தான் உச்சத்தில் இருந்தார்கள், இலக்கியத்தில் இருந்தார்கள். அறிவியல் துறையில், மருத்துவ துறையில் அன்றைய அரபிகள், அன்றைய மக்காவாசிகள் ஜீரோவில் இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நாள் கடுமையான பசியில நான் மயங்கி விழுந்துட்டேன், என்னை எல்லோரும் மிதிச்சுட்டு போறாங்க. எதுக்கு மிதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த நேரத்துல ஒரு மருத்துவ முறை இருந்தது. நரம்பு, ஒரு விதமான நரம்பு நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படியே மிதிச்சுட்டு போவாங்களாம். அப்படி மிதிச்சா குணமாயிடுங்கிற ஒரு எண்ணம், நம்பிக்கை.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதுக்காக படுத்திருக்கல, அவங்க பசியில மயங்கி படுத்துட்டாங்க. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த சிகிச்சைக்காக வேண்டி படுத்திருக்காரு போல தெரியுதுன்னு சொல்லி மிதிச்சுட்டு போனாங்களாம். மருத்துவம் எந்த லெவல்ல நாயகத்தினுடைய காலத்துல இருந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தெரியுமா மாற்றினார்கள்? சொன்னார்கள், ததாவு, மருத்துவம் பாருங்கள் என்றார்கள். மருத்துவ சிகிச்சை பாருங்கள். அல்லாஹ் ஒரு நோயை இறக்கினால் அந்த நோய்க்கு மருந்தை இறக்காமல் இல்லை. எந்த நோய் வந்தாலும் சரிதான். அன்றையிலிருந்து கியாமத் நாள் வர விதவிதமான நோய்கள் வந்துகிட்டே இருக்கும். புது புது பேர்கள்ல வரும். அதற்கான மருந்தும் உண்டு, இல்லாமல் இல்லை. அதை கண்டுபிடிக்கிறாங்க. கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை விதமான நோய்களுக்கும் மருந்துகளை கண்டுபிடிங்கள் என்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவர்களை உருவாக்கினார்கள். ஆண்கள் மருத்துவர்களாக உருவாகினார்கள், பெண்கள் நர்சுகளாக உருவாகினார்கள். பெண்கள்லையும் மருத்துவம் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. எந்த அளவுக்கு நபியினுடைய மருத்துவம் அப்படின்னு சொன்னா, பொதுவா நம்ம மருத்துவம் எப்படின்னா நோய் வந்ததற்கு பிறகு மருந்து கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த மருத்துவம் என்பது நோய்கள் வராமல் பாதுகாப்பதற்கு என்னென்ன முறைகளை கையாள வேண்டும், என்னென்ன உணவு முறை செய்ய வேண்டும், உறவு முறை எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம். அதனால நோயே இல்ல. ஒரு மருத்துவர் வெளியூரில் இருந்து வந்திருந்தார், அல்லது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ரொம்ப நாள் தங்கி இருந்துட்டு நோயாளியே வரலன்னு அந்த ஊரை விட்டு போயிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நோயெல்லாம் வராதுப்பா, அதுக்கான வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்கிறாங்கன்னா. நோயே வராத அளவிற்குண்டான ஒரு மருத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் சஹாபிகள் மருத்துவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு வந்த தாபீன்கள், தபஅ தாபீன்கள் எல்லோரும் மருத்துவர்களாக இருந்தார்கள். நோய்க்கு மருந்து பாருங்க அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு யார் சொன்னா? அல்லாஹ் தான் சொல்ல முடியும். நோயை கொடுக்கிறவன் அவன். அப்ப அதற்கான மருத்துவம் பாருங்கள் என்று சொல்வதும் அவன்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரும் நோயில் பாதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக இருந்தார்கள். நபி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நோயை கொடுக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி இருக்கும் நம்மள மாதிரியான ஆட்களுக்கு. நபிமார்களுக்கு சோதிப்பதற்காக வேண்டி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சோதனையில் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் நினைத்த அந்த நோயை எப்படி வந்ததோ அப்படி வழி தெரியாம போற மாதிரி அப்படி போக வச்சிருக்கலாம், எந்த ஒரு மருத்துவமும் இல்லாமல். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல என்ன தெரியுமா சொன்னார்? உங்க காலை வச்சு பூமியில அடிங்கன்னா. மருந்து எப்படி பாருங்க, காலை வச்சு தரையில அடிக்கணும். அடிச்ச உடனே என்ன ஆகுது? தண்ணி வர ஆரம்பிக்குது, குளிர்ந்த நீர் வருது. அந்த நீர்ல குளியுங்கள், குடியுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் சாத் என்கிற சூறாவில. ஒரு குல்லு பிரிஜிலிக் ஹாதாஹு முதஸலும் பாரிதும் வஷராப். குளுமையான தண்ணி குடிக்கவும் செய்யணும், குளிக்கவும் செய்யணும். அந்த நோய் குணமாயிடுச்சு. அப்ப அந்த தண்ணியை குடிக்காம குளிக்காம நோயை குணமாக்க அல்லாஹ்வால முடியுமானா முடியும். ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு தான் இது. நோய் வந்துடுச்சா அதற்கு வழி என்ன, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி இருக்குதா, வழி இருக்கா தேடணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தேடினாங்க. யார்கிட்ட தேடினாங்க? ரப்பிட்டே கேட்டாங்க. ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர், ரப்பே எனக்கு நோய் வந்துருச்சு, வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளன், உன் கிருபையை கொண்டு என் நோயை குணப்படுத்துன்னு சொன்னான்.
அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா வெளிப்படையான மருத்துவம் இல்லாமல், எந்த ஒரு செய்முறையும் இல்லாமல், வழிமுறையும் இல்லாமல் அவன் தானாகவே மறைமுகமாகவே அதை குணப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் ஒரு வழிமுறை, ஒரு செய்முறை, மருத்துவ முறை என்பது வேண்டும், அவசியம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்திலே சொன்னார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி சொன்னார்கள், ததாவு, நீங்கள் மருத்துவம் பாருங்கள் என்றார்கள். அந்த வகையில்தான் மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்கிறார்கள். மருத்துவர்களுக்கு ஈக்குவல் மருத்துவத்தில் பல துறைகள் இருக்கிறது. மருத்துவத்துறைக்கு மருத்துவராக ஆக வேண்டும், டாக்டராக ஆக வேண்டும் முயற்சிக்கிறார்கள். ஆண் தான் டாக்டராக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பெண்ணும் டாக்டராக இருக்கலாம், ஒரு பெண்ணும் நர்ஸாக இருக்கலாம், பெண்ணும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஈடுபடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்த களம், ஹந்தக் யுத்த களத்துல ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அம்பு ஒன்று ஏற்பட்டுடுச்சு. தாக்கப்பட்டு விட்டார்கள், காயமாகி இருக்கிறார்கள், ஒரு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ருஃபைதா என்கிற ஒரு சஹாபி பெண்ணை கொண்டு சிகிச்சை செய்ய வச்சாங்க. பொதுவா ஆண் பெண் ஹிஜாப் பேணணும், திரைமறைவுங்கிறது பேணணும், சாதாரணமாக பேசுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு நிர்பந்த சூழலில் மட்டும்தான் மார்க்கம் அனுமதிக்கும். அந்த நிர்பந்தம் என்கிற அந்த வகையில மருத்துவம் ஒரு ஆணிடத்தில் தான் மருத்துவம் பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணிடத்தில் தான் மருத்துவம் பார்க்க வேண்டும். ஆனால் அதே இனத்தில், தன்பால் இனத்தில், அதே இனத்தை சார்ந்த மருத்துவரோ அல்லது மருத்துவ பணியாளர்களோ இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் யாரும் அதை செய்ய முன்வரவில்லை அல்லது தெரிந்தவர்கள் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் மாற்று பாலினத்திலே செய்யலாம் என்கிற ஒரு அனுமதி நமக்கு உண்டு. இது எங்கிருந்து கிடைக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்த களத்துல ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ருஃபைதா என்கிற அந்த பெண்ணின் மூலம் சிகிச்சை செய்ய அனுமதி அளித்தார்கள். அப்ப நர்ஸாக இருந்து ருஃபைதா என்கிற அந்த பெண்ணு சிகிச்சை செய்தார்கள். சில பேர்கள் சொல்லுவார்கள், இவர்கள்தான் முதல் நர்ஸ். இன்றைக்கு இருக்கக்கூடிய சஃபீனா போன்ற நர்ஸுகளுக்கு முன்னோடி யார்? ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால நம்மளுடைய பிள்ளைகளை மருத்துவம் படிக்க வைக்கணும், அதுல தப்பு கிடையாது. ஆனா அவர்களுக்கான முழு பாதுகாப்பு இருக்கணும். அவர்கள் சென்று வருவதற்கு, அவர்களுடைய உயிருக்கு, உடலுக்கு, கற்புக்கு, அவர்களுடைய ஒழுக்கத்திற்கு, குறிப்பா அவர்களுடைய ஈமானுக்கு முழு பாதுகாப்பு இருக்கும் பட்சத்தில் மருத்துவம் படிக்க, டாக்டர் படிக்கிறதுக்கு அனுப்பலாம். டாக்டர் படிப்பதற்குண்டான வழி இல்லை என்றால் அதை சார்ந்த நர்ஸு, இது மாதிரியான மற்ற அவருடைய உட்பிரிவுகள்ல என்ன வாய்ப்பு இருக்கிறதோ, சாத்தியக்கூறு இருக்கிறதோ அதை படிக்க வைக்கலாம். இஸ்லாம் மார்க்கம் அதற்கு எந்த விதத்திலையும் தடை இல்லை. இஸ்லாமிய அறிஞர்கள், ஆலிம் பெருந்தகைகள் அதற்கு தடை சொல்லவில்லை. என கல்வி உயிர் காக்கக்கூடிய கல்வி அல்லவா? இன்றைக்கு பல உயிர்கள் காக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கல்விங்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அதை தாராளமாக செய்யலாம். மருத்துவத்துறை என்பது, அப்ப மருத்துவத்துறையில மருத்துவர் என்கிறவர் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறாரோ அதே அளவிற்குத்தான் நர்ஸு முக்கியத்துவம் பெறுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மருத்துவர் மருந்து கொடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா நர்ஸினுடைய பணி என்ன தெரியுமா? அந்த நோயாளியை முழுமையாக பராமரிப்பது. அப்படின்னு சொன்னா, ஒரு நோயாளி உணவு எப்படி எடுத்துக்கொள்ளணும், மருந்தை எப்படி எடுத்துக்கொள்ளணும், அது போன்று ஒரு நோயாளி எப்படி அமரணும், நிற்கணும், படுக்கணும், இந்த எல்லா முறைகளும் சொல்லித்தரது யாருன்னா டாக்டர் சொல்லித்தர மாட்டார், நர்ஸ் தான் சொல்லி தருவாங்க. நீங்க கை எப்படி வைங்க, இப்படி கொஞ்சம் நீட்டிக்கங்க, அப்படி வைங்க, இப்படி வைக்க கூடாது அப்படிங்கிற அந்த முறைகள்லாம் சொல்லுவாங்க. இவ்வளவு நேரத்துக்கு தான் நீங்க வைக்கணும், ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. அப்ப உடல் இயக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது
என்பதை சொல்லித் தருகிறவர்கள் நர்சுகள். அதை விட மேலா டாக்டர்கள் என்ன செய்வாங்க, ஒன்றரை வார்த்தைகள் பேசிட்டு எழுதி தந்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம இடத்துல கனிவோடு அன்போடு தாய்மை உள்ளத்தோடு நமக்கு நோய் குணமாக வேண்டும் என்கிற கவனிப்பு நர்சுகளிடத்துல தான் வெளிப்படும். அப்ப நர்சுகள் என்பவர்கள் மருத்துவர்களுக்கு நிகரானவர்கள். முற்காலத்துல பிரசவமே பார்த்தார்கள். யாரு? நர்சுகளே. ஆனால் இன்றைக்கு அது அப்படியே சுருங்கி வந்தாலும் கூட அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது என்கிற ஒரு நிலை கிடையாது. நோய் சீக்கிரமாக விரைவாக குணமாக வேண்டும் என்று சொன்னால் நர்சுகள் சொல்லித் தருகிற அந்த முறைகளை சரியாக கடைபிடித்தால் தான் குணமாகும். அதுக்கான முறைகள் படிப்புகளை அவங்க படிச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே ஒரு மனிதர்கள் ஒரே அமைப்புல நீண்ட நேரம் இருந்தால் உடல் பாதிப்பு ஏற்பட்டுடும். இப்ப நிக்கிறோம் ஒரே இடத்துல ஆடாம அசையாம அப்படியே ரொம்ப நேரத்துக்கு நின்னா என்ன ஆகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுத் தொழுவாங்க, தக்பீர் கட்டிட்டாங்கன்னா சூரா பக்ரா ஓதுவாங்க. சூரா பக்ரா அப்படிங்கிறது தராவீஹ் தொழுகையில 2 நாள் ஓதும். முதல் 2 நாளைக்கு அதான் ஓதப்படும் ஃபுல்லா. 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அப்படின்னா 2.5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து 2.5 மணி நேரம் ஒரு ரக்காத்தை நிக்கிறாங்க. அடுத்து அதே மாதிரி அடுத்த ரக்காத்துல ஆல இம்ரான் சூரா ஓதி தொழுவார்கள். நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா கால் வீங்கிடுச்சு. யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே கால் வீங்கிடுச்சு. அப்ப ஒரே நிலையில் நின்றால் உடலில் உள்ள நீர்மம் அப்படியே காலுக்கு இறங்கிவிடும், கால் வீங்கிவிடும். நம்ம படுக்கிறோம், ஒரே படுக்கையாக படுத்திருந்தால் இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சு படுத்தாதான் மரண காலம் எஞ்சிக்க முடியும். எந்த அசையுமே இல்லாம ஒரே படுக்கையா படுத்தா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வரலாற்றை சொல்லுவான். அஸ்ஹாபுல் கஹஃப் 15வது ஜுஸுல் அல் கஹஃப் குகை என்கிற ஒரு தலைப்புல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குகை வாசிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். சுமார் 300 வருடம் அந்த குகையில் அவர்கள் தூங்கினார்கள். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபியே நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா முழிச்சிருப்பது போன்று தெரியும். ஏன்? அந்த குகைவாசிகளை வலது பக்கமும் இடது பக்கமும் நாம திருப்பணும் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு ஆளு அங்கங்க திரும்பி திரும்பி படுத்தாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மூத்தாயிட்டார் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். தூங்குறதுல பிறல்றதுன்னு ஒண்ணு இருக்கிறது, தூங்காம பிறல்றதுன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப அவங்க பிறல்றத பார்த்தா தூங்காதவங்க பிறந்தா எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். அப்படி அல்லாஹ் பிரட்டினான். அதனால் அவர்கள் 300 வருஷத்திற்கு பிறகு அந்த குகையிலிருந்து வெளிப்பட்டு அந்த ஊருக்கு வெளியே வந்தார்கள். மக்களோடு மக்களாக திரும்ப வாழ்ந்தார்கள். அப்போ ஒரு மனிதர் தூக்கத்துல மௌத்தாகாம இருக்கணும் சொன்னா இந்த பிறழுதல்ங்கிறது நகரணும். கையை வைக்க மடக்கணும், திருப்பி எடுக்கணும், காலை மடக்கணும், நீட்டணும். இங்க பிறண்டு கொஞ்ச நேரம் படுங்க, ஒரே படுக்கையா படுக்காதீங்க, அடுத்து கொஞ்ச நேரம் படுங்க, ரொம்ப நேரம் இங்க படுத்துட்டீங்க, அந்த பக்கம் திரும்புங்க. யார் சொல்லணும்? நர்ஸ் இருந்து சொல்லணும். ஒரு நோயாளியை நர்சு பராமரிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு நாள் இரவிலும் நம்மை பராமரிக்கிறான். நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், நம்மை அங்கே திருப்புகிறான், இங்கே திருப்புகிறான், மல்லாக்க படுக்க வைக்கிறான், நிமிர்ந்து படுக்க வைக்கிறான், கவிழ்ந்து படுக்க வைக்கிறான், மாற்றி மாற்றி நம்மளை விரட்டி கொண்டே இருக்கிறான். ஒரே படுக்கையாக படுத்தால் ஒரு நர்ஸ் நோயாளியை கவனிப்பதை போன்று ரப்புல் ஆலமீன் அதை விட பன்மடங்கு நம்மை தூக்கத்தில் கவனிக்கிறான். ஒரு நர்ஸ் நம்மளை பராமரிக்கிறதுக்குன்னா ஒரு நாளைக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா? அவங்க அப்படியே காசு வாங்கிட்டு வேலை செஞ்சாலும் முறையா செய்வாங்களா? அவங்களும் தூங்கிடுவாங்க. இரவு தூங்காம இருக்க முடியுமா?
ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்து நோயாளிகளை கண்விழித்திருந்து பார்க்கக்கூடிய நர்சுகளும் இருக்கிறார்கள். அவர்களுடைய சேவை மகத்தானது. அப்படிப்பட்ட அந்த நர்ஸு என்கிற அந்த ஒதை குறைத்து மதிப்பிடக் கூடாது. டாக்டர் தான் படிப்பேன் என்கிற ஒரு நிலை கிடைக்கவில்லைன்னு அதை அப்படியே விட்டுட்டு நர்ஸுக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது. அதை நாம் தான் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய முஸ்லிம் இளைஞர்கள், இளைஞிகள், ஆண்கள், பெண்கள் எல்லோருமே மருத்துவத்தினுடைய அத்துணை துறைகளிலையும் ஈடுபடணும். மருத்துவம் என்பது நமக்கு சொந்தமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ததாவு, மருத்துவம் பாருங்கள் என்றார்கள். சஹாபிகள் மருத்துவம் பார்த்தார்கள், தாபீன்கள் மருத்துவம் பார்த்தார்கள், அதற்கு பிறகு இருந்த இமாம்கள் பார்த்தார்கள். அப்படி வாழையடி வாழையாக மருத்துவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எந்த அளவிற்கு சொன்னால், கிபி 8ஆம் நூற்றாண்டிலே பக்தாத், ஈராக்ல அபூபக்கருல் ராசி என்கிற ஒரு இமாம் இருந்தார்கள். அரசாங்கம் சொன்னது, ஒரு மருத்துவ முறையை நீங்க நிறுவுங்கன்னு, ஒரு மாபெரும் மருத்துவமனையை நீங்க நிறுவுங்க, அதற்கான ஃபுல் செலவும் ஏற்பாடும் அரசாங்கம் செய்யும். மருத்துவமனையை ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்ன உடனே பகதாதுல இடத்தை தேடுறாங்க. கவர்மெண்ட் சொல்லுது, இங்க வேணாலும் இங்க கட்டிக்கங்க, அங்க வேணாலும் அங்க கட்டிக்கங்க. அபூபக்கர் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மருத்துவமனை கட்டுவதற்கான இடத்தை தேடுகிறார்கள். எப்படி தெரியுமா தேடுகிறார்கள், தேர்வு செய்கிறார்கள்? எல்லா இடங்களும் எந்த எவ்வளவு இடம் அரசாங்கம் சொல்லி இருக்குதோ எல்லா இடத்துலயுமே கரிய கட்டி தொங்க விடுங்கன்ட்டாங்க. இறைச்சி எல்லா இடங்கள்லயும் கரைச்சி 24 மணி நேரம் கழிச்சு போய் எல்லாத்தையும் பார்வையிடுறாங்க. எந்த இறைச்சி, எந்த பகுதியில உள்ள இறைச்சி எல்லாம் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கட்டும் பொழுது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது, எங்க எல்லாம் மாறி இருக்கிறது. இத பார்த்துட்டு எங்க மாறாமல் இருந்ததோ அந்த இடத்துல மருத்துவமனையை கட்டினாங்களாம். அதுதான் சுகாதாரமான இடம், அதுதான் ஆரோக்கியமான இடம். மருத்துவமனை கட்டுவதற்கு, நோயாளிகள் தங்குவதற்கு, என்ன நோயாளிகள் நோயால் கிருமிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மேலும் தாக்குதல் ஏற்படக்கூடாது. சுகாதாரமான இடத்துல தங்கணும், அந்த இடமே அவர்களுக்கு சிகிச்சையாக அமையணும், மருந்தா அமையணும். பாருங்க எப்படி நம்ம இடத்தை பாக்குறதா இருந்துச்சு, தண்ணி நிலத்துல தண்ணி போடும்போதுதான் பார்ப்போம் தண்ணி வருமானு. வரலாற்றுல அதற்கு முன்னாலும் சரி அதற்கு பின்னாலும் சரி இப்படி ஒரு மருத்துவர் கிடையாது. இந்த அளவிற்கு ஒரு ஆழமான மருத்துவமனை கட்டுவதற்கு இடத்தை இப்படி ஒரு முறையில தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த அளவிற்கு மருத்துவத்திலே கைதேர்ந்தவர்களாக முஸ்லிம்களுடைய இமாம்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு நம்மால் நம்முடைய பிள்ளைகள்ல மருத்துவ துறையில எந்த அளவிற்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக எந்த அளவிற்கு நம்மளால் முடிந்த உதவிகள் இருக்கிறதோ அதெல்லாம் செய்ய வேண்டும். இன்றைக்கும் வியாபார நோக்கமாகி போய்விட்ட மருத்துவ உலகிலையும் நல்ல எண்ணத்தோடு மனிதாபிமானத்தோடு வெறும் 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர்களும் தமிழகத்திலேயே இருக்கிறாங்க. இல்லைன்னா இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம துஆ செய்யணும், மருத்துவர்களுக்கு மனிதாபிமானத்தை கொடு யா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மருத்துவர்களை மனிதாபிமானம் உள்ளவர்களாக மாற்றி அருள்வானாக. நம்முடைய பிள்ளைகளை மருத்துவர்களாக கொடிகட்டி பறக்கச் செய்வானாக. மருத்துவத்தினுடைய அத்துணை துறைகளிலையும் இஸ்லாமியர்கள் கோலாற்றுகிற ஒரு நிலையை எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உருவாக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.